நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர எந்த ஸ்கீமா இருந்தாலும் அவர் ஸ்டிக்கர் ஒட்டுவாரு. இதெல்லாம் நாங்க தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ராயபுரத்து ராஜா நம்மளுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்கள் எங்க கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்தாலும், தேரோட்டம் நடந்தாலும், கோயில்களில் திருவிழா நடந்தாலும் கரெக்டா ஆஜராயிடுவார். ஆக்சுவலா பார்த்தா கோயில நடக்கிற கும்பாபிஷேகமும் திருவிழாக்களும் அங்க நடக்கிற தேரோட்டங்களும் அங்க இருக்கும் அந்த மக்களினுடைய பணத்தால் வரி பணம், அவங்க கட்டுற வரி பணமும் தலைக்கட்டு வரியும் அங்க இருக்கும் கொஞ்சம் வசதி படைத்தவங்க கொடுக்குற பணத்தினாலதான் அங்க ஒவ்வொரு திருவிழாக்களும் ஒவ்வொரு விசேஷங்களும் நடைபெறும். இந்த கவர்மெண்ட் கொடுக்குற காசுல அந்த கோயில் இருக்கிற மதிலுக்கு சுண்ணாம்படிக்க கூட பத்தாது. அந்த அளவுக்கு தான் இவங்க பணம் கொடுப்பாங்க. மிச்சத்தை பூரா இவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, அதுவும் இந்த டாஸ்மார்க் வர காசை வச்சுதான் இவங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நேத்து கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலியான் கோயில்ல தேரோட்டம் நடக்குது. அது அந்த ஊர் மக்கள் அவங்களுடைய சொந்த காசை போட்டு தேரோட்டம் நடத்துறாங்க. இவர் போய் கரெக்டா அட்டண்டன்ஸ் கொடுத்துறாரு. அதுவும் வந்ததே லேட்டு. வந்ததும் இல்லாம அந்த மக்களை நீங்க ஜெய்ஹிந்து சொல்லக்கூடாது, பாரத் மாதா கி ஜெய் சொல்லக்கூடாது, ஜெய் காளி சொல்லக்கூடாது, ஓம் காளி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சுசீந்திரத்துல இருக்க அந்த மக்கள் சொல்றது இது நாங்க பரம்பரையாக இது எங்க கோயில்ல தேரோட்டம் நடக்கும் போது நாங்க வழக்கமாக சொல்லும் கோஷம் தான். இது புதுசாக நாங்க சொல்லல. ஆனா அமைச்சர் இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றது எங்களால ஏத்துக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த மக்களுடைய கமெண்ட் அவங்க போடுற வீடியோ எல்லாம் பார்க்கும்போது இப்ப நமக்கே தெரியுது. ஆனா சேகர் பாபு ஐயாவுக்கு அங்க போனோடனே பார்த்தோம்னா அங்க இருக்கும் பக்தர்கள் அத்தனை பேருமே ஒன்று சேர்ந்து நீங்க தேரை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப இந்த நடக்கும் அரசாங்கத்தின் மேல துளி கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி மைண்ட்ல நல்லா செட் பண்ணிட்டாங்க. ஆனா நம்மளுடைய தமிழக அரசு என்ன சொல்லிருமா, இங்க எங்க கட்சியில இருக்கும் 80% பேர் இந்துக்கள், 90% பேர் இந்துக்கள். அந்த 80% 90% இந்துக்கள் எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா அதே இடத்துல ஒரு இளைஞர் அலேலுயா பாபு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்ப அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் ஆயிருக்கு. ஏன்னா நீங்க இப்ப ஒரு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போறீங்க, அங்க போய் அவ்வளவு ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. தலையில கேபிள் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் மட்டும் தான் இல்ல. அங்க போய் அமைதியா நல்ல பிள்ளையா போய் அவங்ககிட்ட கேக்கு சாப்பிட்டு வர்ற மாதிரி அதே மாதிரி கோயிலுக்கும் போய் நல்ல மனுஷனாக நடந்து அந்த பக்தர்கள்ட்ட ஒரு நல்ல பிளெஸிங் வாங்காட்டி கூட பரவாயில்ல, வாயில விழுகாம வந்திருக்கலாம். ஆனா பார்த்தோம்னா ஒரு அமைச்சர் எந்த அளவுக்கு மக்களை கீழ்த்தரமா பேசுறாங்கிறதுக்கு இதே ஒரு சாட்சி. அதாவது நீங்கெல்லாம் பெரியார் பெற்றெடுத்த பிள்ளைகள், நீங்க இவ்வளவு கேவலமா பேசலாமா? அப்ப பெரியார் கோச்சுக்கிற மாட்டாரா? எப்படி நீ சோத்த திங்கிறியா, வேற எதையாவது திங்கிறியா? ஆம்பளையா இருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாடா. இதெல்லாம் ராயபுரம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அது கன்னியாகுமரி. அதான் கன்னியாகுமரியில் இருக்கிற பக்தர்களுக்கு கொஞ்சம் ரோசம் அதிகம் போல. அதனாலதான் ரொம்பவும் துணிச்சலாக தைரியமாக இது எங்க கோயில நாங்க இப்படித்தான் சொல்லுவோம், நீ பிடிக்காதீங்க, நீங்க வடம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல காவல்துறை பத்திரமாக மனோ தங்கராஜ் அவர்களையும், எப்படியெல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க பாருங்க, மனோ தங்கராஜ் அவர்களையும் நம்முடைய சேகர் பாபு ஐயாவையும் பத்திரமாக மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி எழுச்சி இனி வரும் நாட்கள்ல அதிகமாக வரும் அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே. இதே மாதிரி டாஸ்மார்க் கடையில போய் நின்றுட்டு நீ சோத்து திங்கிறியா, வேற எதையாவது திங்கிறியான்னு இவரால கேட்ட முடியுமா?